சமைக்காம இருக்க? எனக்கு பசிக்கா. ஏட்டி, வீட்ல இவ்ளோ கொதிப்பு கொந்தளிப்புமா கிடக்கு. எப்படி சமையக்கட்டுல நின்னு சமைக்க முடியும்? ரொம்ப பசிக்கோ? ஆமாக்கா, ரொம்ப பசிக்கு. ஏட்டி வீரா, கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வா. டப்பாக்குள்ள பிஸ்கெட் இருக்கு, அதையும் கொண்டா. இவ காப்பியில பிஸ்கெட்டை தொட்டு திங்கட்டும். ஏன்டி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்க தானே பாண்டி மாமா போயிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் பொறுக்க மாட்டியா? கேட்டுச்சாட்டி, மாமா வந்தாச்சு. வா, வந்து தட்டு முன்னாடி வந்து உட்காரு. இல்ல இந்த தோசையை மட்டும் தனித்தனியா கட்டி கொடுத்துருக்கான். இல்ல கனி, பரோட்டா குருமா கேட்டல, அதுவும் தனியா வாங்கியிருக்கேன். அவ பரோட்டாவையும் தின்னுட்டு 2 தோசையும் திம்பா மாமா. ஆனா அதுவும் சேர்த்து தாம்ல வாங்கியிருக்கேன். எல்லாரும் சாப்பிடுங்க. ஆமா, உங்க அண்ணன் எங்க? அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிருக்கு. நீங்க எல்லாரும் முதல்ல சாப்பிடுங்க. சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் கை காலெல்லாம் அலம்பிட்டு வரேன். பாட்டி, நான் எடுத்து வைக்க. ஆமா, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இந்த வரேன். என்ன மாமா, இன்னும் சம்பவம் வரலையா? அவன் வர்றப்ப வரட்டும். பிள்ளை எல்லாம் சாப்பிடாம கிடக்குது. இந்த பேர் கனி பசிக்குதுங்க. ஏட்டி எசகி, முதல்ல கனிக்கு சாப்பாடு போடு. அவன் வர்றப்ப வந்து சாப்பிட்டுடுவான்ல. எட்டி கனி, பரணியும் சாப்பிடாம தான் கிடக்கா. போய் அவளை கூட்டிட்டு வா போ. என்ன கனி? பாண்டி மாமா ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்தாவ. உங்களை சாப்பிட கூப்பிட்டாவ. இங்க பாரு, உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடு. யார் யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்க எல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, சரியா? போ. ஏட்டி, என்னத்துக்கு மூஞ்சி எம்பிட்டு சுண்டி போய் கிடக்கு? மைனிக்கு பசிக்கலையா? நம்மள மட்டும் சாப்பிட சொல்லுச்சு. அப்படித்தானே, அவ எப்பவுமே அப்படித்தான். சம்மம் வந்ததும் அவரு கூட அவ சாப்பிட்டுப்பா, நாம சாப்பிடுவோம். எனக்கு பசிக்குது. இல்ல கனி, நீ முதல்ல உட்காரு, சாப்பிடு. மண்ணெண்ண ஊத்திக்கிட்டு தீய வச்சு செத்துறவா? சொல்லு, செத்துறவா? என்ன கோட்டி புடிச்ச மாதிரி பேச? என்ன பேச? தீயில எரிஞ்சா கூட இவ்ளோ வலிச்சிருக்காது. அண்ணனும் தங்கச்சியும் நிக்க வச்சு பேசுனீங்கல்ல, சாகுற வரைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன். இல்லை, உன்னை பத்தியே யோசிக்க. அவன் நிலைமை என்னன்னு யோசி பத்தியா? அவன் நிலைமை நான் நினைச்சு பாக்கலன்னு நீ எதை வச்சு சொல்ற? 24 மணி நேரமும் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறன்னா அவன் நிலைமையை யோசிச்சு பார்க்க மாட்டேனா? சொல்றா. இல்லை, சும்மா கோட்டிக்காரி மாதிரியே பேசிட்டு இருக்காதுல. ரத்னா வாழ்க்கை வேற, எசக்கி வாழ்க்கை வேற. நீ ஒரு பொண்ணா ரத்னாவுடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாத்தியான்னு சொல்ல. உன்னால பார்க்க முடியுமான்னு சொல்ல. நீ என்ன சொல்ல வர? ஊர் சொல்படி ஒரு பொண்ணோட லட்சணமே அவ புருஷன் கூட வாழ்றதுதான். அதுலயும் ரத்னா கல்யாணம் பண்ணது அவ லவ் பண்ண புருஷன. அப்ப அவனை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனை நல்லவனா மாத்தி அவனோட வாழ ரத்னாவால முடியும்னு நான் நினைச்சது எந்த வகையில தப்பு? சொல்ல, எந்த வகையில தப்பு? ஆமால, தப்பு தாம்ல. சொல்லுதிய, தாலி கட்டினா அவன் புருஷனோட தான் சேர்ந்து வாடணும்னு கேள்வி மாதிரி பேசுதிய. அது தப்பு தாம்ல. அன்னைக்கு நீ சொன்னதும் தப்பு, இன்னைக்கு நீ சொல்றதும் தப்புதே. ஓ, அந்த அளவுக்கு உன் முடிவுல நீ தீர்க்கமா இருக்கியா? இப்போ என்னோட முடிவை நீ கேளு. என்ன முடிவு? இப்ப என்ன, இது ஒரு சண்டை, இதுக்கு ஒரு முடிவா? நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். இனி என்ன நீ புரிஞ்சுக்காம அபாண்டமா என் மேல பழிய போட்டேன்னு வெயி, நிச்சயமா நான் உன்னை விட்டு போயிடுவேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? உடனே மன்னிச்சிட்டேன்னு திரும்ப எடுத்து பேசுன. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு குத்தி காட்டி பேசுன. பதில் சொல்ல நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன். உன் பக்கத்துல என்ன, உன் வாழ்க்கையில உன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கோ சொன்னதை எடுத்து வந்து இதோட சேர்த்து பேசாதல. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. டேய், ரத்னாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு நான் காப்பாத்தினப்போ சொன்ன வார்த்தை இது. இப்ப அதே சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், அவ்வளவுதான்.
மேல நீ போடுற பழிய தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இதுக்கு மேல இப்படி ஒரு ஆள் கூட வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எல்லாம் முடிஞ்சிருச்சு சண்முகம், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. உண்மையாவே விருப்பம் இல்லாம தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை என் தலையில சுமந்தேன். ஆனா உனக்கே நான் தேவையில்லாத சுமன்னு தெரியறேன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே எப்படி வந்தா உனக்கு என்ன? நான் உன் பொண்ணு தானே. உன் வீட்டுக்கு வரதுக்கு காரணம் வேணுமா? ஆமாட்டி, வேணும். சாதாரணமா வர்றது வேற, ஆனா சண்டை போட்டுட்டு வர்றது வேற. நீ சண்டை போட்டுட்ட வந்த? ஆமா, சண்டைதான். இனி அங்க போக போறதில்ல. என் ரூம் கிளீனா இருக்கா இல்ல இனிமேதான் கிளீன் பண்ணணுமா? ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் செய்த? சம்மு என்ன அம்புட்டு கெட்டவனா? இது வரைக்கும் நீங்க சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா? இப்படியாட்டி அம்புட்டு பொறுப்பையும் உதறி விட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்க கிளம்பி வருவ? மா, அவன் மாறிட்டாமா. அவனோட தங்கச்சிங்க தான் அவனுக்கு முக்கியமா. உன் வீட்டுக்காரர் ஒண்ணு நடத்துற மாதிரி என்ன நடத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. உன்ன மாதிரி பொறுத்துட்டு இருக்க என்னால முடியாது. அதுக்கான அவசியமும் எனக்கு கிடையாது. இப்ப என்ன ரூமுக்கு போக விட போறியா இல்லையா? ஏட்டி, என் வீட்டுக்காரரும் சம்முவும் ஒன்னாட்டி? அவன் உன்னை மதிக்கலையா? அது யாருக்கிட்ட சொல்லுத? இல்ல எனக்கு தான் சமூகத்தை பத்தி தெரியாதா?